விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் டெபாசிட் இழப்பார்கள் என காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செல்வ பெருந்தகை கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் கருத்து தெரிவித்ததாகவும் கூட்டணி குறித்து பேசவில்லை எனவும் கூறினார். காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும், காங்கிரஸ் கட்சியை பரப்புவதற்காக நாம் நடைபயணம் செல்ல வேண்டும். பூத் கமிட்டிகள் இல்லாத இடங்களில் எல்லாம் பூத் கமிட்டிகள் அமைக்க வேண்டும். இளைஞர்களை அதிகமாக காங்கிரஸில் சேர்க்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் பேசினார்கள். இருந்தாலும் இப்போ செல்வ பெருந்தகை அவர்கள் பேசும்போது அவர் காங்கிரஸ் வளர வேண்டும், காங்கிரஸுக்கு ஒரு பெரிய இயக்கமாக செய்வதற்கு நாம் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தவறி சில கருத்துக்களை ஒரு 2 வரியில் சொன்னார். அது கொஞ்சம் இதாக இருந்தது. அதற்காக நானும் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன். அவரும் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்றோம், இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும், நம்முடைய பொது எதிரியான மோடியை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பதைத்தான் எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள்.